வணக்கங்கண்ணு, இது சிங்கப்பூர் மண்ணு. ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா போது, பொழுது சாஞ்சதும் அரிசி உளுந்த ஊற வச்சு ஆட்டி ஒரு வாரம் பூரா தாட்டுற மாதிரி 2 பெரிய சம்பளத்துல போட்டு நப்பி குளிர் சாதன பெட்டிக்குள்ள தள்ளி விட்டு மறாநாள் காத்தால சூரியன் கிழக்கால மேல வந்து மேக்கால கீழே போய் லேசா இருட்டு கட்டு. உடனே கிச்சன்ல லைட்டை போட்டு ஆட்டி வச்ச மாவை எடுத்து அவசர அவசரமா தோசையை சுட்டு ஹாட் பாக்ஸ்ல ஒண்ணு மேல ஒன்னா அடுக்கி விட்டு கூடவே தொட்டுக்கிறதுக்கு வழக்கம் போல வைப்பாங்க ஒரு சட்னியை மிக்சியில அடிச்சு விட்டு. ஏனமணி இன்னைக்கு இதே சட்னியான்னு அன்னைக்கு ஒரு நாள் தெரியாம கேட்டு அதுக்கு என்னப்பா இந்த மாதிரி வார்த்தையை விட்டு வாய்க்கு வந்தபடி திட்டு. ஆனாலும் ராத்திரி டிபனுக்கு ஒரே மாதிரி சாம்பார் சட்னின்னு தோசைக்கு தொட்டு தின்னு செத்து போச்சு என்ற நாக்கு கெட்டு. ஏன்டா இப்படி நடக்குதோ எனக்கு மட்டு. சரி, அம்மனி வச்ச டிபன் சாம்பார் நல்லா இல்லைன்னு வெசனப்படுறத விட்டு நான் சொல்ற மாதிரி டிபன் சாம்பார் வச்சு எடுத்து கொண்டு போய் உங்க அம்மனி முன்னால நீட்டு. ஒரு வாய் உண்டதுக்கு அப்புறம் உங்க அம்மனி உங்க கன்னத்தை தொட்டு லேசா தட்டு. அப்புறம் வரும் பாருங்க உங்க மனசுக்குள்ள ஒரு பாட்டு. அண்ணே, டிபன் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு சொல்ற கேளுங்க. குக்கர்ல ஒரு கப்பு துவரம் பருப்பு, ஒரு கப்பு பாசி பருப்பு கூட ஒரு நேம மஞ்சத்தூள் உப்பை போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டு மிக்சி ஜார்ல 2 தக்காளி 5 வரமிளகாய் வரமல்லி சீரகத்தை போட்டு தண்ணி ஊத்தி அடிச்சு எடுத்து வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊத்தி கடுகு சீரகம் கருவேப்பிலை வரமிளகாய் வெங்காயம் பெருங்காயம் மல்லித்தூள் கூட அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை போட்டு நல்லா பச்சை வாசம் போற வரைக்கும் கொதிக்க விட்டு வேக வச்ச பருப்பை ஊத்தி கூட நெல்லிக்காய் சைஸ் புளிய கரைச்சு ஊத்தி உப்பை போட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்குனா அருமையான டிஃபன் சாம்பார் ரெடி.